ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பயன்களிலிருந்து விடுபட முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாதம். அதுலேயுமே குறிப்பாக இந்த வருஷம் மீன ராசியில் சனி பகவானோட சேர்ந்து சூரிய பகவானுமே சஞ்சாரம் செய்ய போகிறார். இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன இந்த பங்குனி மாதத்தில்? துலாம் ராசி இந்த சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி. இதில் சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னு 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே அன்புன்னா காலில் விழுந்துருவாங்க, வம்புன்னா எதிர்த்து துணிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பீங்க. நீதி நேர்மையோட உங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சுக்கிர பகவான் அதிபதியாக கொண்டவங்கக்கிட்ட நிறைய நல்ல அற்புதமான குணங்கள்லாம் இருக்கும். துலாம் ராசி ஒரு காற்று ராசி, அதாவது காற்று போல எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகக்கூடிய நபர்கள் நீங்கள். அடுத்தவங்க துன்பப்பட்டால் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஏழை பணக்கார அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாத, இந்த வித்தியாசம் பார்க்காத நபர்களாக இருப்பீங்க. ஏன் கொஞ்சம் கூட துளியுமே ஈகோ இல்லாத, அகம்பாவம், ஆணவம் இல்லாத நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இந்த 12 ராசிலையுமே துலாம் ராசிக்காரங்களை கட்டாயம் சொல்லலாம். இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிறதுலேயே மிகவும் ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு திறன், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அசால்ட்டாக தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்கும். ஒரு 2 பேருக்கு பிரச்சனை நீங்கள் தான் சமரசம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் போதும். இந்த துலாம் ராசிக்காரங்களை சொன்னாலே போதும், பிரிஞ்சு போன எதிரிகளை கூட ஒன்று சேர்த்துருவாங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான். நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கும். இந்த நெகட்டிவாக பேசுகிறது, மற்றவங்கள துர்வார்த்தைகளால் பேசுகிறவங்களெலாம் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட பழக மாட்டீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமையில மகாலட்சுமி அன்னையை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை அடைய முடியும். ஆமாங்க, இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமையில மகாலட்சுமியின் அன்னையின் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை அடைய முடியும். அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் மூலியமாகவே நீங்கள் உங்களோட ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தெளிவு பெற முடியும். நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். ஜாதக ரீதியான அனைத்து சந்தேகங்களுக்குமே இந்த நம்பர் பயன்பெறும் வகையில் அமையும். இந்த மாதம் கலசரக்காரகன் சுக்கிரனை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் திட சிந்தனைகளோட உங்களோட குறிக்கோள்களை அடையக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. இது மட்டும் இல்லாமல் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உண்டாகும். நிதி நெருக்கடிகள் இதுவரைக்கும் உங்களை போட்டு ரொம்பவுமே பாடாப்படுத்தியிருக்கும். எப்படி இந்த விஷயத்துலேருந்து விடுபட்டு வர போகிறோம் அப்படின்னு நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க, தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான வகையில் பல வழியில் கொடுக்க போகுது. அதில் ஒன்று தான் இந்த நிதி நெருக்கடி அப்படின்றது. ஃபுல்லாகவே நிதி நெருக்கடியிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலையும் சரிங்க, வெளி வட்டாரத்திலையும் சரி, உங்களோட திறமையான பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உண்டாகும். எப்போதும் போலதையே நீங்கள் சட்டத்தை மதித்து நடங்க. எந்த ஒரு மாற்றமுமே செய்யாதீங்க உங்களோட செயல்களில். இந்த தன்மை சில அன்பர்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக அமையும். மேலிடத்தோட தொடர்புகளை உருவாக்கி தருவுமே உங்களோட இயல்பு நல்ல பலனை கொடுக்கும். உங்களோட வீட்டில் சரி, இது வரைக்கும் தள்ளி போன சுப காரியங்கள் நடக்கும். தள்ளி போன திருமண விஷயங்கள் எல்லாமே சுபமாக முடியும். நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் அதற்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். நியாயமாகவும் நீதியாகவும் செயல்படணும் எல்லா விஷயத்துலையுமே. துலாம் ராசியை சேர்ந்து நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களா இருந்தால் சிறப்பான சலுகைகளை வழங்குங்க. இதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் குறையும். தடைகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் எல்லா செயல்களையுமே வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை நிறைய நீங்கள் இந்த மாதம் தீட்ட போகிறீங்க.
வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் உங்களோட தொழில் கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் உங்களோட பணிகளை நீங்கள் சரியாக செஞ்சு முடிங்க. அதே நேரம் சில சமயங்களில் காரணமே இல்லாமல் உங்களோட மனதில் தைரியம் குறையலாம். இந்த சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்கள் நன்மையை உண்டாக்கும். பணவரவில் எந்த ஒரு குறையுமே ஏற்படாது. உங்களோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். கட்சி மேலிடத்தால் நீங்கள் பாராட்டு வாங்க போகிறீங்க. தொண்டர்களின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்த போகுது. கட்சியில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க. இதனை நேர்த்தியாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்களோட முயற்சிகளை எதிர்க்கட்சியினர் கூட பாராட்டுற அளவுக்கு உங்களோட பணிகள் இருக்க போகுதுன்னா பாருங்களேன். புதிய பயணங்களால் உற்சாகம் அடைய போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலுமே பணவரவு அப்படிங்கிறது சீராக இருக்கும். ரசிகர்களோட ஆதரவு அமோகமான வரவேற்பை கொடுக்கும். உங்களுடைய திறமையால் புகழை தக்க வச்சுக்குவீங்க. உங்களின் கற்பனை சக்தி ஊற்று போல பெருகும். இது வருமானமாகவும் மாறி உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும். பெண்களுக்கு கணவரின் அன்பும் சரி பாசமும் சரி அளவுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. ஆன்மீக சுற்றுலாவும் இன்ப சுற்றுலாவும் சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் வருது. உங்களோட குடும்பத்திலையுமே ஒரு ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது. மாணவ மாணவிகள் உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு. கடுமையாக உழைத்து படுக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புமே கிடைக்கும். உழைப்பு குறைந்தால் உயர்வு குறைந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பெற்றவங்களோட ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த மாதம் ஏற்படுற காரிய தடைகள் அனைத்தும் விலக பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தினமுமே கூட உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் ஆலயத்திற்கு சென்று உங்களோட மனதில் இருக்கிற பிரார்த்தனையை சொல்லிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமையில முருகன் ஆலயம் சென்று வழிபட்டு வாருங்கள். முருகன் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படிங்கிறது வியாழன், வெள்ளி மற்றும் சந்திராஷ்டம தினங்கள் 29, 30. இன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். அதே போல் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 22, 23 இந்த 2 தினங்களுமே அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களின் திறமையான செயல்களாக குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாக போகுது. எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய புது வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களோட திறமையான செயல்களால் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக அமைய போகிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களோட வீட்டில் நடக்கும். சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பொறுமையோடு செயல்படுறது ரொம்பவுமே நல்லது. மேலும் புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட வெளியிடத்திற்கு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குது. விருந்து விசேஷத்தில் கலந்துப்பீங்க. உறவினரோட ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி அடையும் வாய்ப்பு. மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். அதனால் வருமானம் சிறப்பாக வரும்பொழுது எதிர்காலத்திற்காக சேமிக்கிறதும் இந்த கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறதும் நல்லது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்பட போகுது. அதே போல் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். சிலருக்கு எல்லாமே வெளிநாடு செல்லும் வாய்ப்புமே இருக்குது. தொழில் வியாபாரத்தை கருதி வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் வரும். குடும்ப பெரியவங்களோட அறிவுரையின்படி நடந்துக்கிட்டால் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமான வாய்ப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர் வகையில் அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால் பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக வராது. ஆனால் மனசில் ஒரு சில சங்கடங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க, நல்லது. மேலும் உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்பட போகுது. மருத்துவ செலவுகள் குறைந்து உடலில் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.